அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டா யார் வந்திருக்காங்கன்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி. அதே மாதிரி ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்களும் இவங்க தான். சரிங்களா? ஆப்பிரிக்கா இந்த சென்ஸ் இவங்க வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னா ஜிம்பாப்வே. சரியா? ஜிம்பாப்வேல இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டா வந்திருக்கிறது யார் அப்படின்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிடுறாங்க. சரியா? 17 கோல்ஸ் இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க், ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அவங்க தான் இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 67. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 99. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் 1968 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். என்ஃபோர்ஸ் ஆனது எப்போ அப்படின்னா 1970ல என்ஃபோர்ஸ் ஆயிருக்கும். சரியா? அக்ரிமெண்ட் சைன் ஆனது, ட்ரீட்டி சைன் ஆனது 1968. சைன்டு டு பிரிவென்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். சரிங்களா? ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸை வேற எந்த கண்ட்ரீஸுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸோட ஸ்ப்ரெட் தடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டு திஸ் ட்ரீட்டி. இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எர்த்லேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர் ஆர் 250 மைல்ஸ். சரியா? லாஸ்டா, ஹவு மெனி க்ரூ மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த பெகி விட்சன், அடுத்தது போலாண்டை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, அடுத்தது ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கப்பு அப்படிங்கிறவரு, அடுத்தது இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா. ஸோ ஆக்சியம் மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் வெஹிக்கிள் வந்து ஃபால்கான் 9. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் வந்து டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த 4 பேரும் இதுல தான் உட்காந்துருப்பாங்க. சரியா? அடுத்தது 28 ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு. 400 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவிலேருந்து சுபான்சு சுக்லா போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா அது வந்து சுபான்சு சுக்லா தான். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.